Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, இந்த வீடியோவில் நம்ம CBSE Class 9 Science-ல Chapter 1 Matter in our surroundings. ஸோ அந்த லெசனில் இருக்கிற எக்ஸசைஸ் கொஷின்ஸ்க்கு தான் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், கன்வெர்ட் த ஃபாலோயிங் டெம்பரேச்சர்ஸ் டு த செல்சியஸ் ஸ்கேல். ஸோ கொடுத்துருக்கிற டெம்பரேச்சர் எல்லாமே நம்ம செல்சியஸ் ஸ்கேலுக்கு மாற்றணும். ஸோ அவங்க வந்து கெல்வின் ஸ்கேலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கெல்வின் டு செல்சியஸ் மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 273 வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏ கொஷின் பாருங்கள், 293 கெல்வின் இது வந்து செல்சியஸ்க்கு மாற்றணும். ஸோ 293 மைனஸ் 273 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 293ல் 273 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 20 கெல்வின் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பி கொஷின் பாருங்கள், 470 கெல்வின். ஸோ 470லேருந்து நம்ம 273 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 470ல் 273 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 197 கெல்வின். ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள், கன்வெர்ட் த ஃபாலோயிங் டெம்பரேச்சர்ஸ் டு த கெல்வின் ஸ்கேல். ஸோ இது கொடுத்துருக்கிறத கெல்வின் ஸ்கேலுக்கு மாற்றணும். ஸோ கெல்வின் ஸ்கேல் செல்சியஸ் டு கெல்வினாக மாற்றணும் அப்படின்னா 273 ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 25 செல்சியஸை கெல்வினாக மாற்றணும் அப்படின்னா 25 கூட 273 ஆட் பண்ணணும். 5 + 3 8, 7 + 2 9. ஸோ 298 கெல்வின். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பி பாருங்கள், 373 டிகிரி செல்சியஸ். ஸோ 373 + 273. ஓகேங்களா? ஸோ 373 கூட நம்ம 273 ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 646 கெல்வின். ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்கள், give the reason for the following observations. Naphthalene balls disappears with time without leaving any solids. Next B question வந்து we can get the smell of perfume sitting several meters away. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நாப்தலின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைலி வாலடைல் லிக்விட். அது வந்து பார்த்திங்க அப்படி அந்த பால்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறாமல் டேரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா எவாப்ரேட் ஆகிடும் டக்குன்னு. ஸோ அதனால தான் வந்து நாப்தலின் பாலை நம்ம வச்சோம் அப்படின்னா டக்குன்னு அது இருந்ததே தெரியாமல் என்ன ஆகும் அப்படின்னா எவாப்ரேட் ஆகிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூமில் வந்து ஏன் ஸ்மெல் வந்து நிறைய தூரத்துக்கு அடிக்குது. இப்போ நம்ம பர்ஃப்யூம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துக்கு ஸ்மெல் தெரியும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா பர்ஃப்யூமில் வந்து ஒரு வாலடைல் லிக்விட் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா எவாப்ரேட் ஆகிறதால தான் அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு நம்மளால் சென்ஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷினுக்கு ஆன்சர். நாப்தலின் பால்ஸ் டிஸப்பியர் வித் டைம் வித்தவுட் லீவிங் எனி சாலிட் பிகாஸ் நாப்தலின் பால்ஸ் சப்ளிம். ஸோ சப்ளிமேஷன்னா நமக்கு தெரியும், சாலிட்லேருந்து டேரெக்டாக வந்து கேஸாக மாறுறது. ஓகேவா? ஸோ சப்ளிம் அண்ட் டேரெக்ட்லி சேஞ்சஸ் இன்டு வேப்பர் ஸ்டேட் வித்தவுட் லீவிங் எனி சாலிட். ஸோ அது வந்து டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னா சாலிட்லேருந்து டேரெக்டாக எவாப்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிக்கு ஆன்சர் பாருங்கள், we can get the smell of perfume sitting several meters away because perfume contains volatile solvent. volatile அப்படின்னா சீக்கிரமாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா எவாப்ரேட் ஆகிடும், எபிலிட்டி டு வேப்பரைஸ். ஸோ சீக்கிரமாக அது வந்து எவாப்ரேட் ஆகும் அண்ட் டிஃப்யூஸ் ஃபாஸ்டர் அண்ட் கேன் ரீச் பீப்புள் சிட்டிங் செவரல் மீட்டர் அவே. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற அந்த பீப்புளையும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது ரீச் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின் பாருங்கள், arrange the following substances in increasing order of forces of attraction between the particles. ஸோ இதில் வந்து forces of attraction வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கிற மாதிரி எழுதணும். நமக்கு இங்கே 3 கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா வாட்டர் கொடுத்துருக்காங்க, சுகர் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கேஸில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்,
வாட்டரில் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறது எதுனா சாலிட். ஓகேவா? அப்போ இதை இன்க்ரீஸிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் வரும், ரெண்டாவது வந்து வாட்டர் வரும், மூணாவது சுகர் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸிங் ஆர்டரில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆக்சிஜனில் கம்மி, அதை விட வாட்டரில் அதிகம், அதை விட சுகரில் அதிகம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 5th கொஷின் பாருங்கள். What is the physical state of water at 55 degree Celsius? So 55 degree Celsius na actually water oda condition namakku theriyum 0 degree 100 degree. So 25 degree Celsius, sorry 55 nu padichitta, 0 degree ku kammiya water vandu ice ah irukum. 0 degree la irundhu 100 டிகிரி வரைக்கும் லிக்விடாக இருக்கும், 100 டிகிரிக்கு மேலே கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே 25 டிகிரி கொடுத்துருக்காங்க. 25 டிகிரியில் வந்து வாட்டர் வந்து லிக்விடாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 0 டிகிரி. 0 டிகிரியில் வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்டேட்லேயுமே இருக்கும், ஐஸாகவும் இருக்கும், லிக்விட் வாட்டராகவும் இருக்கும். 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸில் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் கேஸாகவும் இருக்கும், லிக்விடாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 100 டிகிரியில் வாட்டர் வந்து லிக்விடாகவும் இருக்கும், கேஸாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பற்றி நான் செகண்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ். அந்த லெசனோட செகண்ட் பார்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 6th கொஷின் பாருங்கள். கிவ் த reasons to justify water at room temperature is liquid. ஸோ ரூம் டெம்பரேச்சர்னா என்னப்பா, சாதாரணமாக ரூம் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 25 to 30 டிகிரி தான் இருக்கும். ஸோ அப்போ 25 to 30 டிகிரி வந்து வாட்டர் வந்து லிக்விடாக தான் இருக்கும். ஓகேங்களா? and iron from Almira is a solid at room temperature. ஸோ ஆல்மிரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மிராவில் இருக்கிற அயன், ஆல்மிரானா வீட்டில் இருக்கும் இல்லையா, ஆல்மிரான்னு சொல்லுவோம் இல்லையா, ஆல்மிரானா என்ன தமிழில் என்ன சொல்லுவாங்க, அலமாரின்னு சொல்லுவாங்க, ஸோ பீரோன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் அயனால் ஆகிருக்கும். அயனோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து 1300 டிகிரி செல்சியஸ். ரூம் டெம்பரேச்சரில் கண்டிப்பாக இப்போ அது எப்படி தான் இருக்கும், சாலிடாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள். வாட்டர் கண்டைன்ஸ் water at room temperature is liquid because its freezing point is 0 degree Celsius. 0 degree கீழே வந்தால் தான் அது வந்து ஐஸாக மாறும். பாய்லிங் பாயிண்ட் இஸ் 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரிக்கு மேலே போனால் தான் அது வந்து கேஸாக மாறுது. அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ரூம் டெம்பரேச்சர் நார்மலாக 25 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து என்னவாக தான் இருக்கும், லிக்விடாக தான் இருக்கும். அதே தான் அயன் ஆல்மிராக்கும். அண்ட் அயன் ஆல்மிரா இஸ் எ சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ பிகாஸ் இட்ஸ் மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் அயன் இஸ் ஹையர் தென் த ரூம் டெம்பரேச்சர். மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் அயன் வந்து பார்த்திங்கன்னா 1200 டிகிரி செல்சியஸில் தான் அயன் வந்து மெல்ட் ஆகி லிக்விடாகவே ஆக ஆரம்பிக்கும். அபோ 1200 டிகிரி செல்சியஸ். ரூம் டெம்பரேச்சர்ன்றது 25 to 30 தான். அப்போ கண்டிப்பாக வந்து ரூம் டெம்பரேச்சரில் அயன் ஆல்மிரா பீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக சாலிடாக தான் இருக்கும், அது லிக்விடாலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நெக்ஸ்ட்டு 7th கொஷின் பாருங்கள். why is ice at 273 Kelvin is more effective in cooling than water at the same temperature? ஸோ 273 Kelvin அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ். 273 கெல்வின்றது கெல்வின் ஸ்கேலில் வந்து 0 டிகிரி செல்சியஸ். ஸோ 0 டிகிரி செல்சியஸில் வாட்டர் வந்து ஐஸாகவும் இருக்கும், அதே மாதிரி லிக்விடாகவும் இருக்கும், லிக்விட் வாட்டராகவும் இருக்கும். ஸோ இந்த டைமில் ஐஸை வச்சு கூல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மோர் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக ஐஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஸுக்கும் வாட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஐஸில் வந்து ஐஸில் வந்து சென்சிபிள் ஹீட் மட்டும்தான் இருக்கும். ஐஸில் வந்து சென்சிபிள் ஹீட் மட்டும்தான் இருக்கும். வாட்டரில் வந்து சென்சிபிள் ஹீட் நான் எங்கே சொல்கிறேன் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸில் சொல்கிறேன்.
வாட்டரில் வந்து சென்சிபிள் ஹீட்டும் இருக்கும், லேட்டன் ஹீட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ வாட்டர் வந்து ஒரு -3 டிகிரி செல்சியஸில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா -2 டிகிரி வரும், -1 டிகிரி வரும், அதுக்கப்புறம் 0 டிகிரி வரும். இதுக்கப்புறம் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது, ஃபேஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே ஐஸாக இருக்கிறது, இங்கே வந்து வாட்டராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற ஹீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்சிபிள் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற ஹீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டன் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வாட்டராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்சிபிள் ஹீட் ப்ளஸ் லேட்டன் ஹீட் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். பட் ஐஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்சிபிள் ஹீட் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கும். இப்போ இதுக்கு இந்தாண்ட இதை ஐஸை வச்சு நீங்கள் கூல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூலிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா ஐஸில் வந்து லேட்டன் ஹீட் இருக்காது. அப்போ நீங்கள் ஐஸை வச்சு கூல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை கூல் பண்ணுறீங்களோ அதிலிருந்து ஐஸ் வந்து லேட்டன் ஹீட்டை எடுத்துக்கிட்டு வாட்டராக மாறும். அப்போ கூலிங் வந்து எதில் வந்து நமக்கு எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னா லேட்டன் ஹீட்டில் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? So ice at 273 Kelvin will absorb heat energy or latent heat from the medium to overcome the fusion to become water. அப்போ நீங்கள் ஐஸை வச்சு கூல் பண்ணிங்க அப்படின்னா அது இந்த 0 டிகிரி செல்சியஸ்ன்றது 273 கெல்வின், அது வந்து லேட்டன் ஹீட்டை எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணும், ஃபியூஷன் ஆகி வாட்டராக மாறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகேங்களா? இது ஆல்ரெடி வாட்டரில் இருக்குன்னா இது ஆல்ரெடி லேட்டன் ஹீட் இருக்குது. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, ஐஸ் வந்து ரொம்ப கூலிங் மீடியமாக, வாட்டர் ரொம்ப கூலிங் மீடியமான ஐஸ் தான் ரொம்ப கூலிங்காக இருக்கும். அப்போ இங்கேருந்து இந்தாண்ட வர்றதுக்கு லேட்டன் ஹீட்டை எடுத்துக்கிறதால ஐஸை வச்சு நீங்கள் கூல் பண்ணிங்கன்னா தான் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அதுதாங்க சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் த கூலிங் எஃபெக்ட் ஆஃப் ice is more than water at same temperature because water does not absorb this extra heat from the medium. So இந்த latent heat water வந்து என்ன பண்ணாது, absorb பண்ணாது, ice தான் வந்து absorb பண்ணும். அப்போ ice will be more effective in cooling than water. ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னுடைய லெக்சரை வந்து செகண்ட் லெக்சர் வந்து நான் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், அதில் வந்து வாட்டரோடைய ஸ்டேட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நான் தெளிவாக போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஓகேங்களா? புரியல அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் ப்ரொடியூசஸ் மோர் சிவியர் பர்ன்ஸ், பாய்லிங் வாட்டர் ஆர் ஸ்டீம்? ஸோ பாய்லிங் வாட்டரை வந்து இது பண்ணோம் அப்படின்னா பர்னிங் வந்து சிவியராக இருக்குமா, இல்லை வந்து ஸ்டீம் இது பண்ணால் பர்னிங் வந்து சிவியராக இருக்குமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ பாய்லிங் வாட்டர் வந்து கரெக்டாக 100 டிகிரி செல்சியஸில் தான் நமக்கு பாயில் ஆகும். வாட்டர் வந்து கரெக்டாக 100 டிகிரி செல்சியஸில் தான் பாயில் ஆகும். ஸோ நல்லா கவனிங்க, அதே கான்செப்ட் தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான். இப்போ கரெக்டாக வந்து 100 டிகிரி செல்சியஸில் வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிக்விடாக இருக்கும். இந்த லிக்விட் வந்து தான் நமக்கு என்னவாக மாறுது அப்படின்னா ஸ்டீமாக மாறுது. ஸோ இந்த லிக்விடாக இருக்கிற வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்சிபிள் ஹீட் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஹீட்டை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு டெம்பரேச்சர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிறச்சா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்சிபிள் ஹீட் ப்ளஸ் லேட்டன் ஹீட் ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வாட்டர் வந்து லிக்விட்லேருந்து ஸ்டீமாக மாறுது அப்படின்னா இட் கெட்ஸ் சம் ஹீட் எனர்ஜி, அது வந்து கொஞ்சம் ஹீட்டை எடுத்துக்கிட்டு தான் அது வந்து என்னவாக மாறுது அப்படின்னா ஸ்டீமாக மாறுது. அதுதான் நம்ம லேட்டன் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஸ்டீமில் வந்து ஸ்டீமும் லிக்விடையும் நீங்கள் ஸ்டீமையும் 100 டிகிரி செல்சியஸில் இருக்கிற ஸ்டீமையும் லிக்விட் வாட்டரையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே 100 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ஆனால் ஹீட் எனர்ஜி வந்து ஸ்டீமில் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து சென்சிபிள் ஹீட் இருக்கும், லேட்டன் ஹீட் இருக்கும். அப்போ இதில் ஸ்டீமை வச்சு பர்ன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த பர்னிங் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸ்டீம் அட் 100 டிகிரி செல்சியஸ் வில் ப்ரொடியூஸ் மோர் சிவியர் பர்ன்ஸ் as extra heat is hidden in it called latent heat. இதில் அந்த எக்ஸ்ட்ரா ஹீட் வந்து ஹைட் ஆகிருக்கும், அதுதான் நம்ம latent heat அப்படின்னு சொல்கிறோம். whereas the boiling water does not have this hidden heat. இந்த hidden heat வந்து எதில் இருக்காது, பாய்லிங் வாட்டரில் இருக்காது. ஓகேவா? ஏன்னா ஸ்டீமில் வந்து latent ஹீட்டும் சேர்ந்து இருக்கும்,
லிக்விடில் சென்சிபிள் ஹீட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஸ்டீமுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஆனால் கூலிங் எஃபெக்ட் வந்து எதுக்கு அதிகமாக இருக்கும்? ஐஸுக்கு அதிகமாக இருக்குமா வாட்டருக்கு அதிகமாக இருக்குமானா ஐஸுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஐஸில் வந்து சென்சிபிள் ஹீட் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ஹீட் பண்ண போகிறது கிடையாது, கூல் பண்ணுறோம். அப்போ ஐஸில் வந்து லேட்டன் ஹீட் நமக்கு தேவை. லேட்டன் ஹீட்டை எடுத்துக்கிட்டு தான் அது வந்து ஐஸே வாட்டராக மாறும். அப்போ அதுக்கு வந்து ஐஸ் வாட்டராக மாறுறதுக்கே சம் ஹீட் எனர்ஜி தேவை. அப்போது ஐஸை வச்சு கூல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கூலிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 8th கொஷின் பாருங்கள். சாரி 8th கொஷின் தான் இப்போ பார்த்தோம் இல்லையா. 9th கொஷின் பாருங்கள். நேம் ABCDE and F இந்த ஃபாலோயிங் டயக்ராம் ஷோஸ் த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஸோ இதில் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இருக்குது. சாலிட் டு லிக்விட். ஓகேவா? சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுறது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாலிட் வந்து லிக்விடாக மாறுறதுக்கு பேர் வந்து ஃபியூஷன். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெல்ட்டிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இன்னொரு இது வந்து மெல்ட்டிங்னு சொல்லுவாங்க, ஆர் லிக்விஃபேக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஃபியூஷன்னே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பியிலேருந்து பி ப்ராசஸ் பாருங்கள். லிக்விட் வந்து கேஸாக மாறுது. லிக்விட் வந்து கேஸாக மாறுது இல்லையா. ஸோ லிக்விட் வந்து கேஸாக மாறுறதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா வேப்பரைசேஷன். ஓகேவா? லிக்விட் வந்து கேஸாக மாறுறது வேப்பரைசேஷன். கேஸ் வந்து லிக்விடாக மாறுது. கேஸ் வந்து லிக்விடாக மாறுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டென்சேஷன். கேஸ் வந்து லிக்விடாக மாறுறதுக்கு பேர் வந்து கண்டென்சேஷன். ஸோ இது எல்லாமே நான் இந்த செகண்ட் பார்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்கேன். லிக்விட் வந்து சாலிடாக மாறுது. டி ப்ராசஸ் வந்து லிக்விட் சாலிடாக மாறுது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சொலிடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. சொலிடிஃபிகேஷன். அடுத்தது இ ப்ராசஸ் பாருங்கள். சாலிட் கேஸாக மாறுது. ஸோ சாலிட் வந்து டைரெக்டாக கேஸாக மாறுது. அந்த சூடெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ளிமேஷன். இது வந்து சப்ளிமேஷன். நெக்ஸ்ட்டு எஃப் ப்ராசஸ் வந்து பாருங்கள். கேஸ் வந்து சாலிடாக மாறுறது. கேஸ் வந்து சாலிடாக மாறுறதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ளிமேஷன் தான் சொல்லுவாங்க. கேஸ் வந்து சாலிடாக மாறுறதையும் சப்ளிமேஷன், ஆர் இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டெபாசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சப்ளிமேஷன் ஆர் டெபாசிஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ சாலிட் டு லிக்விட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூஷன் ஆர் மெல்ட்டிங். லிக்விட் டு கேஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வேப்பரைசேஷன். கேஸ் டு லிக்விட் கண்டென்சேஷன். லிக்விட் டு சாலிட் சொலிடிஃபிகேஷன். சாலிட் டு கேஸ் சாலிட்லேருந்து டைரெக்டாக கேஸாக மாறுறது வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமேஷன். அதே மாதிரி கேஸ் டு சாலிடாக மாறுறது சப்ளிமேஷன் தான். அதுக்கு இன்னொரு பேர் வந்து டெபாசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9th கொஷினோட ஆன்சர். ஸோ எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.